You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த இடம் என்ன, எதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்றத நான் போகிற வழியில் சொல்கிறேன். போகிற வழியில் சொல்கிறோன்னா, இந்த வீடியோ போகிற வழி கிடையாது, என் வாழ்க்கையில் போகிற வழி. என் வாழ்க்கையை அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என் ஃப்ரெண்டும் நானும் ஒரு இடத்துக்கு போய் முடிச்சு டயர்ட் ஆகிட்டு கருப்பட்டி காப்பி குடிப்போம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். உண்மையாக சொல்லணும், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பழைய காலத்தில் எப்படிலாம் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே அந்த இதில் இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு என்ன சாப்பிட்றதுனே தெரியல, என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையே 2 ரவுண்ட் அடிச்சிட்டேன். 2 ரவுண்ட் அடித்து நானும் தேடி தேடி பார்க்குறேன், என்ன பண்ணுவோம், வெயிலில் வந்திருக்கோம், அப்போ ஜூஸ் தான் குடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஜூஸ் கிட்ட குடுக்குடுன்னு ஓடி போயிட்டோம். என்னண்ணா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். கேட்டு அவங்க இங்கெல்லாம் இல்லை, அங்கே போய் பில் போட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, பில் தானே, ஏதோ வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பில் கவுண்டருக்கு ஓடி போயிட்டேன். அங்கே ஓடி போனால் எனக்கு ஒரு பக்கம் ஐஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிச்சு. என் கண்ணுக்கு எல்லா ஐஸும் விதவிதமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, ஐஸ் விதவிதமாக தெரிகிறதே அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஒரு பக்கம் பில்லு போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கடைசியில் எதுவுமே வேணான்னு ஒரு 2 காஃபியை போடுவோம் அப்படின்னு சொல்லி காஃபி போட ஆரம்பிச்சிட்டோம். என்னடா வெயிலில் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க, நிறைய பேர் குடிக்கிறாங்க, அதனால நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஒரு வழியாக காஃபி எல்லாம் குடித்து முடித்து விட்டு அங்கே திருப்பி எனக்கு ஐஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி யோசனை வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. 2 காஃபி நம்ம இங்கே சொல்லிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல உட்காந்தோடனே இந்த டம்ளர்லாம் பார்க்கும்போது எனக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபுல்லாகவே காப்பரில் அவங்க இது பண்ணியிருக்காங்க. பட் இது ரியல் காப்பரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா உள்ளே இப்படி இருந்துச்சு. வெளியே கோடிங் மட்டும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது ரியலாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அந்த அந்த காப்பர் கொஞ்சம் டேஸ் ஆனால் ஒரு மாதிரி கலர் போகும்ல, அது மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த ஊற்றுறது இதுவாக இருக்கும். இது வெளியே கலர் மட்டும்தான் போல். அது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு பார்க்க இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக நான் ஃபைனலாக காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு ஒரு ஐஸ் வாங்கிட்டேன். இந்த ஐஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜாலியாக இருந்துச்சு ஐஸு. இந்த ஐஸ் ரொம்ப ரேட்லாம் இல்லை, 10 ருபீஸ். ஜாலியாக இருந்துச்சு. 10 ருபீஸில் ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டு திருப்பி நம்ம அக்கா, எங்கள் மாமா பையன்லாம் எங்கள் இன்னொரு மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நம்மளையும் அங்கே வர சொல்லிட்டாங்க. சரி அவங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நானும் நடைய ஆரம்பிச்சேன். அங்கே போனோடனே எனக்கு உணவு நிறைய வச்சுருந்தாங்க. நான் நடந்து வந்த டயர்ட்னால என்னை நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நல்லா தானே சாப்பிட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பாட்டை ஒரு பிளேட்டு வாங்கியாச்சு. வாங்கி நம்ம உட்காந்து சாப்பாடு சாப்பிடுவோன்னா, அப்பளம் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு 2 அப்பளத்தை கொடுத்தாங்க. அப்பளம்லாம் கொடுத்து சாப்பிட்லாம் முடிச்சுட்டு அடுத்தது என்ன, உட்காந்து படுத்து உறக்கம் தான். கதை வேறு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கதை பேசிட்டு அப்படின்னு அவங்க கல்யாண சீரியல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் அக்கா வேறு பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் ஏதேதோ பேசிக்கிட்டு மாற்றி மாற்றி படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு வழியாக அங்கேருந்து செல்வோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம். அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோஸ் ரொம்ப எடுக்கல காய்ஸ் நேற்று. ஸோ எனக்கு அதனால் எதுவும் இல்லை, இவ்வளோ தான் இருந்துச்சு. இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.